Hey YouTube family, welcome back to our channel social media technology. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் 22 ஃபீச்சர்ஸ் டெலிகிராம் ஆப்பை பற்றியும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Follow us on all social media apps. Follow us on Facebook. Follow us on Instagram. Like our FB page. And subscribe our YouTube channel with the help of IDs, link and the channel name given in the video. பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோங்க. சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள் டெலிகிராம்னு. டெலிகிராம் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அலோவ் பர்மிஷன்ஸ்னு கேட்கும். நீங்கள் பர்மிஷன்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு கோட் சென்ட் பண்ணுவாங்க SMS மூலியமாக. அந்த கோட் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஆரோ கொடுத்துக்கோங்க. உங்கள் டெலிகிராம் ஆப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் யூஸ் பண்ணுறதுக்கு. அவங்க பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க, எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. நான் வந்து டெலிகிராம் ஆப் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்காக இப்படி காட்டுது. ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்கள் காண்டாக்ட்ஸில் யார் யார் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரைட் கீழே கார்னரில் வந்து பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் தெரியும். அதை டேப் பண்ணிங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸில் யார் யார் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க காண்டாக்ட் எல்லாமே இங்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸில் இல்லாத ஸ்ட்ரீட்மேட் டெலிகிராமில் இருக்காங்களா இல்லையான்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் மாதிரி இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காட்டும். ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா பீப்புள் நியர் பை அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ் எல்லா காண்டாக்டும் யார் யார் டெலிகிராமில் இருக்காங்களோ, தட் மீன்ஸ் உங்கள் ஸ்ட்ரீட்டில் யார் யார் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களது காண்டாக்ட் எல்லாமே இங்கே காட்டிடும். உங்கள் நியரில் யார் யார் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே இங்கே காட்டிடும். அது மட்டும் காண்டாக்ட் மட்டும் இல்லை, குரூப்ஸ் இருந்தால் அது கூட காட்டும். நீங்களும் டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் ஃபீச்சரை உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி உங்கள் நியர்பை காண்டாக்ட்ஸ் யார் யார் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அவங்கக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட பேசலாம், இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். டாப் கார்னரில் 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் டேப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர், செகண்ட் யூசர் நேம்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த நேம் வந்து இங்கே வச்சுக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சவுண்ட் அப்படின்னு வரும். இங்கே உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணுமோ டிசேபிள் பண்ணணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்டு யூசர்ஸ், நீங்கள் யாராச்சும் பிளாக் பண்ணியிருந்தால் அங்கே காட்டும். செகண்ட் வந்து ஃபோன் நம்பர் யார் யாருக்கு காட்டணும் அப்படின்னு. ஸோ நோபடி உங்களுக்கு என்ன தேவையோ அது வச்சுக்கலாம். மை காண்டாக்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூ கேன் ஃபைண்ட் மை நம்பர் இருக்குது, மை காண்டாக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் யூசர்ஸ் கூட பண்ணி வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு டாப்பில் ரைட்டில் வந்து டிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன், ஹூ கேன் சி யுவர் லாஸ்ட் சீன் டைம் அப்படின்னு இருக்குது. நோபடி கொடுத்துன்னு டிக் பண்ணிக்கிறேன். இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ, மை காண்டாக்ட் வேணுமா எவ்ரிபடியா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது வச்சுக்கோங்க. ஃபார்வர்டட் மெசேஜஸ், இதில் உங்களுக்கு மை காண்டாக்டோ எவ்ரிபடியோ என்ன வேணுமோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ், ஹூ கேன் கால் மீ அப்படின்னு இருக்குது. மை காண்டாக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கூட ஆட் பண்ணலாம், யார் யார் கால் பண்ணணும் அப்படின்னு. ஹூ கேன் ஆட் மீ டு த குரூப் சாட்னா மை காண்டாக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பின் கூட செட் பண்ணலாம், பாஸ்வேர்ட் கூட. உங்கள் டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது அது கேட்கும் பின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அது கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸ் பற்றியும் இருக்குது, நீங்கள் எப்போ ஆன்லைன் வந்தீங்க அண்ட் ஆஃப்லைன் போனீங்க அப்படின்னு. ஸோ இங்கே delete மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. நான் இங்கே வந்து 6 மந்த் அப்படின்னு வச்சுருக்கேன். எதுக்குன்னா 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி கூட நான் டெலிகிராம் ஆப்பை வந்து யூஸ் ஓப்பனே பண்ணலை அப்படின்னா தானாகவே என் அக்கௌண்ட் வந்து delete ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா delete சிங் காண்டாக்ட்ஸ் இருக்குது. உங்கள் காண்டாக்ட்ஸ் யாருமே வேணும் அப்படின்னா நீங்கள் delete பண்ணிக்கலாம். இது எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதை கிளிக் பண்ணி உள்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் வந்து கிளியர் கூட பண்ணிக்கலாம் உங்கள் டேட்டா பேஸை அண்ட் கேட்சியை கூட கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ், நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் காட்டும், ரீசெட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. இது வந்து வேணால் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே மீடியா அப்படின்னு இருக்குது. உங்கள் வீடியோ இல்லைனா GIF ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் ஒன்லி வைல் ரோமிங் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பாண்ட் வித் டெக்ஸ்ட் அப்படின்னு வருது. இங்கே எது வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து எழுதி வச்சுக்கலாம், டைப் பண்ணி வச்சுக்கலாம். ப்ராக்ஸி செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும்.
கீழே வந்து உங்களுக்கு என்ன கலர் சேட் வேணுமோ அந்த கலர் தீம் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா கலர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ட்ராக் பண்ணி லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமா, இப்போ க்ரீனில் வச்சுக்கிறேன். அதுலேயே வந்து டார்க் க்ரீன், லைட் க்ரீன், பிளாக் வரைக்கும் வருது. ஸோ எந்த கலர் வேணுமோ அதுலேயே லைட் க்ரீன் அது எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 3 லைன்ஸாக 2 லைன்ஸான்னு கேட்குது. 2 லைன்ஸ்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ நைட் மோடுன்னு இருக்குது. உங்களுக்கு நைட் ஆகிறப்ப எல்லாம் இந்த நைட் மோட் வந்து தானாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், டார்க்காக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனேபிள் டிசேபிள் பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ் டு கேலரின்னு இருக்குது. நீங்கள் சேட் பண்ணுறது எல்லாமே கேலரியில் சேவ் ஆகணும்னா சேவ் டு கேலரி எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கீழே ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 ஸ்டிக்கர் பேக்கை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத வந்து ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அந்த ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ரைட்டில் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ காட்டுறேன் ஏதாவது ஆட் பண்ணி. உத்தியா அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிக்கரை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோதான். ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணாலே அது வந்து ஆட் ஆகிடும். ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா. ஓகேவா, நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. அதுக்குள்ளே வந்து 25 ஸ்டிக்கர்ஸ் 35 ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவா ஆட் அப்படின்னு காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோல்டர்ஸில் வந்து நீங்கள் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸு நான் ஆல்ரெடியாக சொல்லிட்டேன். லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்பு அது எல்லாம் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பென்சில் மாதிரி ஐக்கான் இருக்குது. அது டேப் பண்ணிங்கன்னா நியூ குரூப் இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் வரும். மேலே வந்து நியூ குரூப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாமே கிளிக் பண்ணி நியூ குரூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப் டு 2 lakh மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நியூ குரூப் வந்து க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெலிகிராமில் தான் இப்படி இருக்குது. 2 lakh மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு குரூப்பில். வேறு ஆப்பில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான மெம்பர்ஸை மட்டும் தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நியூ குரூப்புக்கு கீழே நியூ சீக்ரெட் சாட் அப்படின்னு இருக்கும். ஏதாவது சீக்ரெட் சாட் யாருக்கு கூட யாவது பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்சனோட காண்டாக்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ண முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குடன் கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்டு, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கேன் அஃப்கோர்ஸ் வீடியோக்காக. பட் சீக்ரெட் சாட் வந்து ஷேர் ஆகாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டும் ஆகாது. அதனால பிளாக்காக தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சாட் வந்து பண்ணிங்கன்னா ஒரு காண்டாக்ட் எடுத்து அந்த காண்டாக்டில் வந்து லாக் மாதிரி க்ரீன் கலரில் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்துடும். சீக்ரெட் சாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். கீழே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் காட்டும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு ஃபார்வர்டட் மெசேஜ் மீடியா ஃபைல்ஸ் அப்படி வருது அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்காவது சென்ட் பண்ணி வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்வீங்க. ஏன்னா உங்கள் ஃபோனுக்கு அப்போ தான் ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கே வந்து சென்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அந்த மீடியா இல்லாட்டி ஃபைல்ஸு அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேறு யாருக்கோ சொல்கிறத விட நம்மளே வந்து ஃபார்வர்ட் பண்ணி நமக்கே சென்ட் பண்ணிக்கிட்டால் அது வந்து யூஸ்ஃபுல் தானே. இது வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரி லார்ஜ் சைஸ் எம்பிஸில் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மூவி கூட ஷேர் பண்ண முடியும். வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே வந்து கட் பண்ணாமலேயே ஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைல் கூட சென்ட் பண்ணலாம், லொக்கேஷன்ஸ் கூட ஷேர் பண்ணலாம், கான்டாக்ட் கூட சென்ட் பண்ணலாம், அண்டு மியூசிக் சாங்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் ஷார்ட்கட்லேயே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேய் யூடியூப் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஹேய் யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெசேஜ் வந்து எடிட் பண்ணலாம். செம்மையான ஃபீச்சர். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஃபர்ஸ்ட்டு பென்சில் ஐக்கான் மாதிரி தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன மிஸ்டேக் தப்பாக இருக்குதோ அது கரெக்ட் பண்ணி திருப்பியும் சென்ட் பண்ணிக்கலாம். செம்மையான ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜை வந்து ஜஸ்ட் ஒரு டச் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இல்லை. நீங்கள் ஃபார்வர்ட் ரிப்ளை காப்பி எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜை வந்து ஷெட்யூல் பண்ணலாம். அது எப்படின்னா இங்கே நான் வந்து டைப் பண்ணுறேன். நீங்கள் ஹாப்பி பர்த்டே யாருக்காவது விஷயம் சென்ட் பண்ணணும்னா இங்கே டைப் பண்ணிவிட்டு சென்ட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் ரிமைண்டர் அப்படின்னு வரும், ஷெட்யூல் மெசேஜ் அப்படின்னு கூட வரும். ஸோ இங்கே வந்து டே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்போ வேணுமோ இன்கேஸ் ஹாப்பி பர்த்டே இருந்தால் 12 o'clock கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். நெட் ஆன் பண்ணிவிட்டு அதுவே தானே வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும் அந்த பர்டிகுலர் கான்டாக்ட்டுக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷெட்யூல் பண்ண மெசேஜ் சென்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த மெசேஜ் சென்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் மெசேஜ்.
ஓகேவா? நீங்கள் யாருக்கு சைலண்ட் மெசேஜ் அனுப்பணுமோ அவங்க கான்டாக்ட் எடுத்துக்கோங்க. மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுற ஐக்கானை லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிவிட்டு ப்ளூ டிக் காட்டுமா அவங்க பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஒரே ஒரு டிக் வந்தால் உங்கள் மெசேஜ் வந்து டெலிவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2 டிக் காமிச்சா அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கிளியர் போத் ஹிஸ்ட்ரி. இங்கே 3 டாட் இருக்கும் டாப் ரைட் கார்னரில். அதை கிளிக் பண்ணிவிட்டு 4th ஆப்ஷன் கிளியர் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு காட்டும். அவங்க ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணணுமா அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் கேட்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் டிலீட் ஆகிடும், நம்மளுக்கும் டிலீட் ஆகிடும் எல்லா மெசேஜ் ஹிஸ்ட்ரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணுறப்போ எடிட் கூட பண்ணலாம். எடிட் பண்ணி சென்ட் பண்ணலாம். கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரஷ் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் அங்கே ஸ்டிக்கரும் வச்சு சென்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டிக்கர்ஸு எல்லாமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாம். எவ்வளோ ஃபிங்கர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மாலாக கூட பண்ணிக்கலாம். அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் கூட இருக்குது, நார்மலான ஸ்டிக்கர்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு அந்த பிக்கில் எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு சென்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பென் நீங்கள் வந்து ட்ரா பண்ணியும் வந்து சென்ட் பண்ணலாம். எழுதி ட்ரா பண்ணி எல்லாமே சென்ட் பண்ணலாம். எடிட் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கர், ஆரோ, நியான் அந்த மாதிரி ஆரோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ சும்மா டச் ஒரு லைன் போட்டிங்கன்னா அதுவே ஆரோ வந்துடும். டெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிக்குன்னு இருக்கும். அது பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோட்டோவோட கலர் மாற்றுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அதே கலர் போதும்னாலும் ஓகே. ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபில்டர்ஸ் கொடுக்காம இங்கே வந்து நாமளே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே கீழே டன்னுன்னு லைட்டாக தெரியும் உங்களுக்கு. டன்னுன்னு கொடுத்துட்டு அப்புறமா சென்ட் பண்ணிடலாம். பிங்காக இருந்துச்சு முன்னாடி பிக்சரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபீச்சரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது ஒரு டைம் லிமிட் வச்சு சென்ட் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து வாட்ச் மாதிரி ஒரு இருக்கும் ஐக்கானு. அந்த ஐக்கானை டேப் பண்ணி ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ செகண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக்கு அந்த ரவுண்டில் வந்து கொடுத்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. டிக் கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டா அவங்க ஓப்பன் பண்ண பார்த்த உடனே அந்த பிக்சர் வந்து டிலீட் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து 2 செகண்ட் தான் வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோக்காக. இது ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் கான்டாக்ட் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டு, வீடியோ கால், ஆடியோ கால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. கால் கூட இங்கே நீங்கள் பேசலாம். நான் வந்து பேசி பார்த்தேன், கிளியராக வருது வாய்ஸ் எல்லாமே. வீடியோ காலும் ஆப்ஷன் இருக்குது. வீடியோ கால் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் அந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேட் கூட பண்ணலாம். மெசேஜஸ் அண்டு விசி கூட வாய்ஸ் மெசேஜ் கூட சென்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேடு, ஹாப்பி டைப் பண்ணாலே அந்த ஸ்மைலியோட பொம்மையும் காட்டும். இது உங்களுக்கு லெட்டர்ஸ் வேணும்னா லெட்டர் சென்ட் பண்ணலாம். இல்லை ஸ்மைலி வேணும்னா ஸ்மைலி சென்ட் பண்ணலாம். ஸ்மைலி ஆப்ஷன்ஸும் இருக்குது. எல்லா ஸ்மைலும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி GIF ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்டிக்கர் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எந்த ஸ்டிக்கர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா @YouTube அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப், ட்ரிக்ஸ், சோஷியல் மீடியா, டெக்னாலஜி அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணால் வரும். இப்போதைக்கு என் நெட்டே ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், கேபிஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வரல. சர்ச் பண்ணால் வரும். நீங்கள் யூடியூப் போட்டுட்டு @YouTube போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு எது வேணாலும் சர்ச் பண்ணலாம், வரும். ஆனால் நெட் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வரும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் போல் க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து குரூப்பில் தான் க்ரியேட் பண்ண முடியும். மற்ற கான்டாக்டில் எல்லாம் முடியாது. குரூப்பில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க குரூப்பில் மட்டும்தான். நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போலின் இருக்கும். போலின் டச் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். போல் கொஷின், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்கள் கொஷினை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் குரூப்பில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம்.
க்ரீனு, ப்ளூ, violet, black இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு க்ரியேட்டின் மேலே இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ஒன்று டச் பண்ணும்போது 100% அப்படி காட்டும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக GIF வந்து சர்ச் பண்ணி சென்ட் பண்ணலாம். @GIF டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு எந்த GIF வேணுமோ அந்த GIF வந்து எழுதி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக சீக்கிரமாக சென்ட் பண்ணிடலாம் சர்ச் பண்ணி. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் டெலிகிராம் ஆப்பில் ஒரு ஸ்மால் செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா வந்து நிறைய சேவ் பண்ணலாம். செட்டிங் மேலே 3 லைன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா தேர்டில் வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட் எல்லாமே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் டேட்டாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. நிறைய டேட்டா வந்து சேவ் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களாம் வந்து அந்த ஃபோட்டோ அந்த பர்டிகுலர் வீடியோஸை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா தான் அது வந்து டவுன்லோட் ஆகும். இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணால் டவுன்லோடே ஆகாது. உங்கள் டேட்டாவும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஃபோட்டோ அனுப்பும்போது குரூப்பாக வந்து சென்ட் ஆகும். இங்கே வந்து 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் குரூப்பாக சென்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா 3 செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து 3 டாட் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் வித்தவுட் குரூப்பிங்னு இருக்கும். வித்தவுட் குரூப்பாக வந்து தனித்தனியாக வந்து சென்ட் ஆயிடுச்சு. அதே ஃபோட்டோவை நான் இப்போது அப்படியே சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குரூப்பாக வந்து சென்ட் ஆகும். ஸோ நீங்கள் வித்தவுட் குரூப்பாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும். சென்ட் வித்தவுட் கம்ப்ரெஷன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி கம்மி ஆகாமல் சென்ட் பண்ண முடியும். அப்படி தான் ஃபோட்டோவோட குவாலிட்டியும் ரெடியூஸ் ஆகாமல் அண்டு கம்மியாக எம்பியில் வந்து சென்ட் ஆகும். அதுதான் கம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் வந்து நிறைய எடுத்துக்காது. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். நீங்கள் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஆட் கேப்ஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா, எழுதலாம் ஸ்டார்ட் ஃப்ரம் 0.06 அப்படின்னு எழுதிட்டு அந்த ஒரு 0.06 அந்த ஒரு செகண்ட் மட்டும் ஸ்கிப் ஆகி அந்த வீடியோ ப்ளே ஆகும் அவங்களுக்கு. ஸோ லாஸ்டான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் இல்லைனா ஏதாவது ஒரு கான்டாக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு டப்புன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து டிசேபிள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அவங்க மெசேஜ் வந்துருக்குதுன்னு உங்களுக்கு வந்து சவுண்ட் வராது. ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து டெலிகிராம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதோட டாப் 22 ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. லென்த்தியான வீடியோ இது வரைக்கும் என் சேனல்லையே இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டா ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ் பண்ணிவிடுவீங்க. அண்டு நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Let me meet you in another interesting video. Subscribe to our channel and do not forget to hit the bell icon.